Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Sathish. ரொம்ப ஆவலோட நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப நாளா நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி டிஎம் பண்ணி நீங்க ரொம்ப நாளா ஒரு வீடியோ மேக் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Qspiders பத்தின ஃபுல் டீடைல்ஸும் உள்ள ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Qspidersனா என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து Qspidersல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து போகிறீங்க மூவ் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாவா பைத்தான் இந்த மாதிரி கோர்சஸ் HTML CSS இந்த மாதிரி கோர்சஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டர் நாலேஜ் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெறுவீங்கன்னு சொல்லிட்டு நான் Qspiders வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து டீச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு விதத்தில் வந்து டீச்சிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று இன்குபேஷன் அண்டு பெய்டு. இன்குபேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் சம் காலேஜில் போயிட்டு இன்டர்வியூ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டீச்சிங் வந்து கொடுக்குறதா கோச்சிங் பண்ணுறது வந்து இன்குபேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பே பண்ணி படிக்கிறவங்களை வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இன்குபேஷன் ஸ்டூடெண்ட்டு. எங்களுடைய காலேஜ்லேயும் வந்து அவங்க இன்டர்வியூக்கு வந்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நடக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டு, நான் மெக்கானிக்கல் சிவில் சிஎஸ்சின்னு மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ யாருனாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய காலேஜில் வருது அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து அவங்க டீச்சிங் கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் 3 ரவுண்டு எங்களுடைய காலேஜில் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு MCQ டைப்லையும், செகண்ட் ரவுண்டு வந்து குரூப் டிஸ்கஷன் அண்ட் தேர்ட் ரவுண்டு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த 3 ரவுண்டு வச்சு அதுலேருந்து பிக் பண்ணாங்க. எங்கள் காலேஜில் மொத்தம் 7 to 8 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருந்தோம். அதில் நானும் ஒருத்தன். நான் வந்து ஒரு EEE ஸ்டூடெண்ட்டு. ஸோ மெக்கானிக்கல் நான் படிக்கிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், நான் வந்து சிவில் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி வேறு பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரி, நான் ஐடியாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ Qspidersோடைய வெப்சைட்டில் நான் வந்து இங்கே போடுறேன். ஸோ Qspidersோட வெப்சைட்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரி ஜாபுக்கு போயிருக்காங்க, அதாவது என்ன மாதிரி கம்பெனிக்கு போயிருக்காங்க, என்ன பேக்கேஜ், என்ன இயர் பாஸ் அவுட்டு, அவங்க என்ன பிரான்ச்சு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட வெப்சைட்டில் வந்து டெஸ்டிமோனியல்ஸில் வந்து கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கும் வந்து வீடியோ ஃபார்மேட்லேயும் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் ஃபீட்பேக்காகவும் அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நீங்கள் போய் பார்த்தாலும் ஸ்டோரிஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் ஃபீட்லேயும் சரி, ரீல்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவங்க உடனே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஸ்டூடெண்ட்டு எப்போ வந்து பிளேஸ் ஆகிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னா உடனே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது அவங்ககிட்ட டேரெக்டாக கால் பண்ணி பேசணும், காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? Qspiders வந்து மொத்தம் 3 பேஸ் லொக்கேஷன். ஒன்று சென்னை, இன்னொன்று பெங்களூர், இன்னொன்று ஹைதராபாத். பூனேல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பூனே வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்கான்னு சரியாக தெரியல எனக்கு. ஸோ 3 பேஸ் லொக்கேஷனில் வந்து Qspiders ரன் ஆகிட்டு இருக்கு. Qspiders வந்து 3 விஷயத்தை இன்க்ளூட் பண்ணது. அதாவது Qspiders, Jspiders, Qspidersன்னு சொல்லுவாங்க. Qspidersனா அந்த டெஸ்டிங் ரிலேட்டடான கோர்சஸ் அந்த மாதிரி கொடுக்கறது Qspiders. Jspiders வந்து ஜாவா, Qspiders வந்து பைத்தான். ஸோ 3ம் சேர்ந்து அவங்க வந்து நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Qspidersல நான் காலேஜில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஆஃப்லைனில் தான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனப்போ ஆன்லைனில் அதுக்கு முன்னாடி கோவிட்னால ஆன்லைனில் போயிருந்துச்சு. நான் போனப்போ ஆஃப்லைனில் இருந்துச்சு. ஸோ ஆஃப்லைனில் போனதுக்கப்புறம் ஐடி கார்டுக்கு மட்டும் 200 வந்து வாங்கிப்பாங்க. ஐடி கார்டு வாங்கிட்டதுக்கப்புறம் டெய்லி வந்து அட்டண்டன்ஸ் போடுவாங்க. ஸோ 85 to 90% வந்து அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து ஒன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கு எந்த ஃபீஸும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும். அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. மார்க் டெஸ்ட்னா எந்தளவுக்கு நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் டெஸ்ட் மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து HR இன்டர்வியூ வைப்பாங்க. HR கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது,
ஸோ எல்லாமே வந்து கொடுப்பாங்க. எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களை வந்து நாலேஜ் ப்ரொவைட் பண்ணி உங்களை பிளேஸ் ஆகிற வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லணும்னா அவங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து வைக்கிறது கிடையாது. ஸோ அது வந்து சீசனுக்கு சீசன் வந்து மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் என்கிட்ட இப்போ இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்கிறேன். பட் இது நாட் எக்ஸாக்ட்லி நவ், ஓகேவா? இது இப்போதைக்கான ஃபீஸ் கிடையாது. இது நான் வாங்கினப்போ என்கிட்ட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணப்போ இருந்த ஒரு ஃபீஸ் ப்ரௌச்சர் தான் இது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல் ஸ்டாக் ஜாவா பேக்கேஜ் வந்து கோர் ஜாவா, எஸ்கியூஎல், அட்வான்ஸ்டு ஜாவா, வெப் டெக்னாலஜி, வெப் சர்வீசஸ், ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங், ஹைபர்நெட், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பேக்கேஜில் ஃபுல் ஸ்டாக் ஜாவா பேக்கேஜில் இருக்குது. ஸோ இதோட இன்க்ளூட் பண்ணி ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது, ஆப்டிடியூட் ஆப்ஷனல், நமக்கு தேவையான ஆப்டிடியூட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் செஷன், கொஸ்டின்ஸு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 4 months வந்து இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் வேலிடிட்டி வந்து 1 year. ஸோ பே பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுலேருந்து 1 year வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா 1 year வரைக்கும் அவங்க வந்து இன்டர்வியூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1 year வரைக்கும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் 1 year வரைக்கும். பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இருக்கும். அல்லது அங்கேயே அவங்ககிட்ட டவுட்ஸ் என்ன கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ ஸ்டாஃப்ஸை வந்து ஃபேக்கல்ட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47,900 வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக பே பண்ணால், 49,900 வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணால். ஸோ அடுத்து டெவலப்மெண்ட் பேக்கேஜில் கோர் ஜாவா, எஸ்கியூஎல், அட்வான்ஸ்டு ஜாவா, சிஎஸ்எஸ், HTML இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி மற்றபடி ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது, ஆப்டிடியூட், ப்ரெசன்டேஷன், ஹெச்ஆர் செஷன் இதெல்லாம் சேர்த்து கோர்ஸ் வந்து 1 year வேலிடிட்டி. அஸ் வெல் அஸ் ஃபீஸ் வந்து 29,900 வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்க ஒரு சிங்கிள் பேமெண்ட்டில். 32,900 வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அப்போதைக்கு இருந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க ப்ரௌச்சர்ஸ் அனுப்ப சொன்னால் அவங்க அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அதுக்கப்புறம் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி என்கிட்ட நீங்கள் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ வந்து. தி மோர் யூ லர்க் தி லெஸ் யூ சி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க. அப்புறம் நான் இன்குபேஷன் 2020 பேட்சில் செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ Qspiders ட்ரைனிங் 16th ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. We need to attend both college and Qspiders or they will provide any OD for this training. ஆக்சுவலாக அவங்க வந்து ஓடி எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் இது வந்து உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு, பர்சனல் கரியர் மூவ் பண்ணி போகிறதுனால இதுக்கும் காலேஜுக்கும் எந்த விதமான ரிலேஷன் இருக்காது. ஸோ இதுக்கு ஓடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரண்டவங்க கேட்டிருக்காங்க, I want to join Qspiders but still I want some doubt about the courses and institute. ஸோ கோர்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமையும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும். எனக்கு தெரிஞ்ச எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். தினேஷ் பிரசாத், Qspiders கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, வடபழனி ஆஃபீஸ் இருக்கா? வடபழனியில் ஆஃபீஸ் இருக்குது தினேஷ் பிரசாத். சாண்ட் ரைடர்ன்றவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, ஜஸ்ட் saw your யூடியூப் சேனல் ரிலேட்டட் ஆன் Qspiders. I hope you completed the full course. You didn't share that after experience bro. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவங்க சைடில் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க சைடில் அதுக்கு முன்னாடி அதுக்கான நாலேஜ் நமக்கு வந்து டீச் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க சைடில் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் இருந்து நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து இன்டர்வியூஸை கிளியர் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது நம்ம சைடு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் அகில் விநாயக் வந்து கேட்டிருக்காங்க, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் உள்ள 2021 பாஸ்ட் அவுட்டு. Qspiders நம்பி செலவு பண்ணி படிக்கலாமா ப்ரோ? ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபாலோவர்ஸ் Qspiders ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து தனுஷ் ஜெயராமன் கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோ, எனக்கு Qspiders என் காலேஜில் வந்திருக்காங்க, அது என்ன மாதிரியான கம்பெனி, அப்புறம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா ப்ரோ, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி இது தனுஷ் அண்டு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூட். ஹாய் ப்ரோ, எனக்கு Qspidersோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், 2022 பாஸ்ட் அவுட்டு.
ஸோ நீங்கள் 2022 பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி, 2021 இருந்தாலும் சரி, இல்லை என்ன இயராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ எப்போனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பே பண்ணி. சைலண்ட் கில்லர் ஜனா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஐ எம் வாட்சிங் ஒரு யூடியூப் வீடியோ, ப்ளீஸ் கைட் மீ டு பிளேஸ் இட் இன் ஐடி ஃபீல்டு. ஸோ கேன் யூ சே Qspiders ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? Qspiders ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரௌச்சரில் என்கிட்ட இருந்த 2 இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன். அதை தாண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். அடுத்து மகேஷ்வர் கேட்டிருக்காரு. ஹை ப்ரோ, ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், ஐ ஹேவ் பிளானிங் டு கோ டு Qspiders ஃபார் மேனுவல் டெஸ்டிங். வாஸ் தி பிளேஸ்மெண்ட் ப்ரோ? ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க, என்ன ஜாப் ரோலில் பிளேஸ் ஆகியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கிரேசி கணேஷ் வந்து, ப்ரோ உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தேன் ப்ரோ, நீங்கள் Qspiders பற்றி போட்டிங்களா ப்ரோ, கோர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. கோர்சஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா பைத்தான் பேக்கேஜ், ஜாவா பேக்கேஜ், செலனியம் பேக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, ஸோ ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு மிடில் வேறு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜாக வச்சுருப்பாங்க. பைத்தான்னா பைத்தான், எனக்கு வந்து இன்குபேஷனுக்கு எனக்கு என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து பைத்தானில் பைத்தான், SQL, HTML, CSS இது 4 வந்து ப்ரொவைட் பண்ணாங்க எனக்கு ஃப்ரீயாக இன்குபேஷனுக்கு. அதே மாதிரி பெய்டுக்கும் ஒரு என்னது பேக்கேஜ் இருக்கும். ஓகே, பிருத்வின்றவர் கேட்டிருக்காரு. ஹை ப்ரோ, ஐம் பிருத்வி ஃப்ரம் சாய்ராம் காலேஜ் பெங்களூர். ப்ரோ உங்கள் வீடியோஸ் பார்த்தேன், நான் Qspiders ட்ரைனிங்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கேன் ப்ரோ, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிளாரிஃபை பண்ணுறீங்களா ப்ரோ? நான் வந்து உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். அடுத்து ரியாஸ்ன்றவர் கேட்டிருக்காங்க. ஹை ப்ரோ, Qspiders ஜாயின் பண்ண ஐடியா இருக்குது, ஜாப் கண்டிப்பாக கிடைக்குமா ப்ரோ? ஒன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஜாபும் இன்டர்வியூஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாபும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்டர்வியூஸாக அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ரியாஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து Qspiders வந்து பசவங்குடியில் இருக்குது, Qspiders பூனேல இருக்குது, Qspiders தெலுங்கானா, Qspiders வடபழனி, Qspiders Chromepet, Qspiders Velachery and Qspiders. ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், நீங்கள் அதிலே பார்த்துருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸு, அவங்களோட வெப்சைட் லிங்க்கு, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ கேட்டுட்டு இருந்தேங்க இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தேட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியரிஃபை ஆகும். சப்போஸ் இதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 3 டேக் போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 தடவை வந்து மைக் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஸோ கண்டினியூஸாக பேசி தொண்டை வந்து எரியுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் சம் டீட்டெயில்ஸ் வந்து கவர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கவர் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுடைய கொரீஸை வந்து நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோஸில் நான் கவர் பண்ணாத ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுனால மேக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பைத்தான், ஜாவா இந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஐடியா வேணும், ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.